வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கரூர் சம்பவம் தொடர்பாக நாளை சிபிஐ விசாரணை. டெல்லி செல்கிறார் தவேக தலைவர் விஜய். திமுக வடக்கு மண்டல வாக்குச்சாவடி முகவர்கள் மாநாடு பிப்ரவரி 8ஆம் தேதி நடைபெறும் என தகவல். 10வது நாள் சமத்துவ நடைபயணத்தை தொடங்கினார் வைகோ. பொதுமக்கள் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு. ஆம்னி பேருந்துகளின் கட்டணம் 3 மடங்கு உயர்வு, நடவடிக்கை எடுக்க பயணிகள் கோரிக்கை. தவேக தலைவர் விஜய் டெல்லியில் சிபிஐ அலுவலகத்தில் நாளை விசாரணைக்கு ஆஜராக உள்ளார். கரூரில் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி விஜய் பிரச்சாரம் மேற்கொண்ட போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியாகினர். இந்த சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இதில் தவேக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், கரூர் மாவட்ட செயலாளர் உள்ளிட்டோர் ஆஜராகி விளக்கம் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் நடைபெற்ற 3 நாள் விசாரணையிலும் அவர்கள் பங்கேற்று ஆதாரங்களை வழங்கினர். இதனைத் தொடர்ந்து விஜய்க்கு சிபிஐ சம்மன் அனுப்பி வரும் 12ஆம் தேதி ஆஜராகும்படி உத்தரவிட்டது. டெல்லியில் நாளை சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகும் விஜயிடம் கரூர் சம்பவம் தொடர்பாக பல கிடுக்குப்பிடி கேள்விகள் கேட்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. விஜயிடம் தொடர்ந்து 3 நாட்கள் வரை விசாரணை மேற்கொள்ளப்படலாம் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. சிபிஐ விசாரணைக்காக நாளை தனி விமானம் மூலம் டெல்லி செல்லும் விஜய்க்கு பாதுகாப்பு வழங்க கோரி தவேக சார்பில் டெல்லி காவல்துறைக்கு மின்னஞ்சல் அனுப்பப்பட்டுள்ளது. பரபரப்பான அரசியல் சூழலில் தவேக தலைவர் விஜய் நாளை டெல்லி செல்ல இருப்பது தேசிய அளவில் கவனம் பெற்றுள்ளது. திமுக வடக்கு மண்டல வாக்குச்சாவடி முகவர்கள் மாநாடு பிப்ரவரி 8ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் என தகவல் வெளியாகியுள்ளது. திமுக வடக்கு மண்டல வாக்குச்சாவடி முகவர்கள் மாநாடு பிப்ரவரி 8ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் என தகவல் வெளியாகியுள்ளது. வரும் 2026 சட்டமன்ற தேர்தலையொட்டி தமிழகத்தின் 4 மண்டலங்களிலும் மாநாடுகள் நடத்தி பல லட்சம் பேரை திரட்ட திமுக திட்டமிட்டுள்ளனர். இதனையொட்டி திருவண்ணாமலையில் அண்மையில் திமுக வடக்கு மண்டல இளைஞரணி நிர்வாகிகள் மாநாடு நடைபெற்றது. கடந்த டிசம்பர் 29ஆம் தேதி திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் கொங்கு மண்டலத்தை குறிவைத்து வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற பெயரில் பிரம்மாண்ட மாநாடு நடத்தப்பட்டது. அடுத்த கட்டமாக பிப்ரவரி 8ஆம் தேதி திமுக வடக்கு மண்டல வாக்குச்சாவடி முகவர்கள் மாநாடு நடைபெறவுள்ளது. தொடர்ந்து 10வது நாளாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தனது சமத்துவ நடைபயணத்தை மேற்கொண்டு வருகிறார். போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் சமத்துவத்தை வலியுறுத்தி திருச்சியில் இருந்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சமத்துவ நடைபயணத்தை தொடங்கினார். தொடர்ந்து 10வது நாளாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தனது நடைபயணத்தை மேற்கொண்டு வருகிறார். அவருடன் 500க்கும் மேற்பட்டோர் பதாகைகளை ஏந்தியவாறு கலந்து கொண்டு நடைபயணம் மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் நடைபயணத்தின் போது வழிநெடுங்கிலும் பொதுமக்கள் மற்றும் தொண்டர்கள் வைகோவிற்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஆம்னி பேருந்துகளின் கட்டணம் 3 மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். பொங்கல் பண்டிகை வருகிற 15ஆம் தேதி கொண்டாடப்படுவதையொட்டி வெளியூர்களில் உள்ளவர்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்வது வழக்கம். இதனையொட்டி பயணிகளின் கூட்ட நெரிசலை குறைக்க தமிழ்நாடு அரசு சிறப்பு பஸ்கள் இயக்கி வருகிறது. இந்நிலையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு செல்லும் ஆம்னி பஸ்களின் கட்டணம் கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. குறிப்பாக தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பஸ்களின் கட்டணம் மிகவும் உச்சம் தொட்டுள்ளது. சென்னையிலிருந்து நெல்லைக்கு வழக்கமாக 1400 முதல் 1800 ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்படும் நிலையில் தற்போது 2000 முதல் அதிகபட்சம் 4200 ரூபாய் வரை கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து கோயமுத்தூருக்கு செல்வதற்கு வழக்கமான நாட்களில் 800 ரூபாய் முதல் 1200 ரூபாய் வரை வசூலிக்கப்படும் நிலையில் தற்போது அதிகபட்சமாக 3000 ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இதேபோல் சென்னையிலிருந்து மதுரைக்கு அதிகபட்சமாக 3500 ரூபாயும், நாகர்கோவிலுக்கு 4200 ரூபாயும், திருச்சிக்கு 3000 ரூபாயும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இந்த கட்டண உயர்வு காரணமாக குடும்பத்துடன் சொந்த ஊருக்கு செல்பவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளனர். கட்டணத்தை உயர்த்திய ஆம்னி பஸ்கள் மீது நடவடிக்கை எடுக்க பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
மன்னார் வளைகுடா பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்ததாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்தது. தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இந்த புயல் சின்னம் நேற்று வடக்கு இலங்கை கடலோர பகுதிகளில் திருகோணமலை மற்றும் யாழ்ப்பாணம் இடையே முல்லைத்தீவுக்கு அருகே காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை கடந்தது. தொடர்ந்து மேற்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்ததாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்ததாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கடலூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்கள் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குஜராத்தில் உள்ள சோமநாதர் கோவில் விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்றார். பிரதமர் மோடி தனது சொந்த மாநிலமான குஜராத்தில் நேற்று முதல் 3 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். கிர் சோம்நாத் மாவட்டத்தின் வெரவல் நகருக்கு ஹெலிகாப்டர் மூலம் சென்ற பிரதமர் மோடியை முதலமைச்சர் பூபேந்திர படேல் மற்றும் மாநில அரசு அதிகாரிகள் வரவேற்றனர். பின்னர் அரசு மாளிகைக்கு சென்ற அவரை வழிநெடுகிலும் திரளான மக்கள் நின்று வரவேற்றனர். பின்னர் சோம்நாத் கோவிலில் நடந்த ஓம்கார் மந்திரம் ஜெபிக்கும் நிகழ்வில் பிரதமர் கலந்து கொண்டார். அத்துடன் கோவில் வளாகத்தில் நடந்த ட்ரோன் நிகழ்ச்சியையும் பார்வையிட்டார். அதனைத் தொடர்ந்து இன்று கோவிலில் நடைபெற்ற சோம்நாத் சுயமரியாதை நிகழ்வில் பிரதமர் மோடி பங்கேற்றார். அப்போது திறந்த வாகனத்தில் யாத்திரை சென்ற பிரதமர் மோடியை அங்குள்ள மக்கள் வரவேற்றனர். கோவிலில் சிறப்பு வழிபாடுகளையும் பிரதமர் மோடி மேற்கொண்டார். பிரதமர் மோடி வருகையை முன்னிட்டு குஜராத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அயோத்தி ராமர் கோவிலை சுற்றி 15 கிலோமீட்டருக்கு அசைவ உணவு டெலிவரி செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது. அயோத்தி மற்றும் பைசாபாத்தை இணைக்கும் 14 கிலோமீட்டர் ராமர் பாதையில் மது மற்றும் இறைச்சி விற்பனையை தடை செய்ய அயோத்தி நகராட்சி நிர்வாகம் கடந்த ஆண்டு மே மாதம் உத்தரவிட்டது. அதன்படி அயோத்தியின் பஞ்சகோசி பரிக்ரமா எல்லைகளுக்குள் இறைச்சி மற்றும் மது விற்க தடை உள்ளது. இருப்பினும் ஒரு சில இடங்களில் தடையை மீறி மது விற்பனை நடந்து வருவதாகவும் சில உணவகங்களில் அசைவ உணவு பரிமாறப்படுவதாகவும் உள்ளூர் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனை கட்டுப்படுத்த அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் அயோத்தி ராமர் கோவிலை சுற்றி 15 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு அசைவ உணவு டெலிவரி செய்ய அயோத்தி நகராட்சி நிர்வாகம் தடை விதித்துள்ளது. அயோத்தியின் பஞ்சகோசி பரிக்ரமா எல்லைக்குள் இறைச்சி விற்பனை நடைபெறுவதாக எழுந்த குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே கார் மீது இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் 2 கல்லூரி மாணவர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். வேலூர் சாய்நாதபுரம் பகுதியைச் சேர்ந்த நாகேஷ் என்பவரின் மகன் கோகுல். இவர் காட்பாடியில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தில் பொறியியல் எம்டெக் பயின்று வந்தார். இதேபோல் கிருஷ்ணகிரியை சேர்ந்த பால்ராஜ் என்பவரின் மகன் கௌதமும் இதே கல்லூரியில் பயின்று வந்தார். இந்நிலையில் 2 மாணவர்களும் இருசக்கர வாகனத்தில் அம்முண்டி பகுதி நோக்கி வேகமாக சென்றுள்ளனர். அப்போது எதிரே வந்த கார் மீது இருசக்கர வாகனம் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 2 மாணவர்களும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். தகவல் அறிந்து வந்த திருவலம் போலீசார் இருவரின் உடல்களையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வேலூர் அடுக்கும்பாறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பெரம்பலூரில் உள்ள தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. பெரம்பலூர் துறையூர் சாலையில் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அமைந்துள்ளது. இக்கல்லூரியில் தமிழகத்தின் பாரம்பரிய விழாவான தைப்பொங்கல் திருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் கல்லூரி மாணவ மாணவிகள் பாரம்பரிய முறைப்படி வேட்டி சேலை அணிந்து கொண்டு மண்பானையில் பொங்கல் வைத்து வழிபாடு நடத்தினர். தொடர்ந்து மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் கும்மியடித்தல், சிலம்பாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம் மற்றும் திரை இசை பாடலுக்கான நடனம் ஆகியவை நடைபெற்றது. இந்நிலையில் ஜாதி மத பேதம் இன்றி அனைவரும் ஒற்றுமையுடன் சமத்துவ பொங்கலை கொண்டாடியதாகவும் பாரம்பரிய பண்பாட்டை பறைசாற்றும் விதமாக இந்நிகழ்ச்சி அமைந்ததாகவும் மாணவிகள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர்.
புதுக்கோட்டை தெற்கு மாநகர திமுக சார்பில் மாணவ மாணவிகளுக்கான மாபெரும் விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது. புதுக்கோட்டையில் தெற்கு மாநகர திமுக மற்றும் 37வது வட்ட திமுக சார்பில் மாணவ மாணவிகளுக்கான மாபெரும் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. பூங்கா நகர் பகுதியில் நடைபெற்ற ஓட்டப்பந்தயத்தை கனிம வளத்துறை அமைச்சர் ரகுபதி, பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன், சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா மற்றும் தெற்கு மாநகர பொறுப்பாளர் ராஜேஷ் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இதில் ஆண்கள், பெண்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு 2 கிலோமீட்டர் தூரம் ஓடினர். இறுதியாக போட்டியில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு முதல் பரிசாக 10,000 ரூபாயும், இரண்டாம் பரிசாக 5,000 ரூபாயும், மூன்றாம் பரிசாக 3,000 ரூபாயும் வழங்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் மேலையூர் தனியார் பள்ளியில் நடைபெற்ற பொங்கல் கொண்டாட்டத்தில் ஏராளமான மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். மேலையூரில் அமைந்துள்ள தனியார் பள்ளியில் சமத்துவ பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு பள்ளி விளையாட்டு மைதானத்தில் 10 அடி உயர மண்பானை வடிவமைக்கப்பட்டு அதில் பொங்கல் பொங்குவது போல் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. மேலும் காளை மாடுகள் கட்டப்பட்டு கரும்புகளுடன் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. தொடர்ந்து தமிழர்களின் பாரம்பரியத்தை போற்றும் வகையில் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது. குறிப்பாக உரியடித்தல், மெதுவாக சைக்கிளில் செல்லுதல், ரங்கோலி வரைதல், ஓவிய போட்டி, ஓட்டப்பந்தயம் ஆகியவை நடைபெற்றது. மேலும் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. முன்னதாக பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் பங்கேற்று பொங்கல் வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்குமார், பள்ளியின் தாளாளர் சிவகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பெண் கல்விக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தருகின்ற முக்கியத்துவத்தால் தமிழ்நாடு 11.9% பொருளாதார வளர்ச்சியை அடைந்துள்ளதாக அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். மதுரை வெள்ளி வீதியார் மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன், தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு அளித்து வரும் முக்கியத்துவத்தால் தமிழ்நாடு 11.9% பொருளாதார வளர்ச்சியை எட்டியுள்ளது என கூறினார். மேலும் தமிழ்நாட்டு பெண்கள் உற்பத்தி துறையில் அதிக அளவு பங்களிப்பு செய்து வருகிறார்கள் என கூறிய அவர், ஆண்களுக்கு பெண்கள் சமம் என பல்வேறு திட்டங்கள் கொண்டு வந்ததால் தமிழ்நாடு நம்பர் 1 மாநிலமாக உள்ளது என பெருமிதம் தெரிவித்தார். குறிப்பாக இந்த பெண்கள் கல்லூரி என்ற முழக்கம் திராவிட இயக்கத்தின் தலைமை அங்கமாக இருந்த நீதி கட்சி காலத்தில்தான் உச்சரிக்கப்பட்டு 1921ஆம் ஆண்டிலேயே கட்டாய முதன்மை கல்வி என்ற சட்டம் கொண்டு வரும்போது அது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமாக அளிக்க வேண்டும் என்ற ஆரம்பத்தில் வந்த விளைவுதான் இன்றைக்கு தமிழ்நாடு இந்தியாவிலேயே தொழிலில், வேலைவாய்ப்பில், பெண்கள் பங்கேற்பில் நம்பர் 1 தெளிவான நம்பர் 1 இருக்கிறது. பரமக்குடியில் உள்ள அற்புத குழந்தை இயேசு ஆலயத்தில் மின்னொளி தேர்பவனி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அடுத்த உலகநாதபுரத்தில் அற்புத குழந்தை இயேசு ஆலயம் அமைந்துள்ளது. இவ்வாலயத்தில் 10ஆம் ஆண்டு திருவிழா கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்நிலையில் 9ஆம் நாளையொட்டி முக்கிய நிகழ்வான மின்னொளி திருத்தேர் பவனி சிறப்பாக நடைபெற்றது. குழந்தை இயேசுவின் உருவம் தாங்கிய திருத்தேரின் முன்பாக இறைமக்கள் செல்ல ஆலயத்தை சுற்றி தேர்பவனி சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக ஆலயத்தில் சிறப்பு திருப்பலியும் நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். நியூசிலாந்துக்கு எதிரான ஒருநாள் தொடரிலிருந்து காயம் காரணமாக ரிஷப் பண்ட் விலகினார். நியூசிலாந்து கிரிக்கெட் அணி 3 ஒருநாள் மற்றும் 5 20 ஓவர் போட்டியில் விளையாடுவதற்காக இந்தியா வந்துள்ளது. இதில் இந்தியா நியூசிலாந்து அணிகள் இடையிலான 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி குஜராத் மாநிலம் வதோதராவில் உள்ள கோடம்பி ஸ்டேடியத்தில் இன்று நடைபெறுகிறது. இந்த தொடருக்கான இந்திய அணியில் விக்கெட் கீப்பர் ரிஷப் பண்ட் இடம்பெற்றிருந்தார். இந்த நிலையில் வலைப்பயிற்சி மேற்கொண்ட போது அவருக்கு காயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் நியூசிலாந்துக்கு எதிரான தொடரில் இருந்து ரிஷப் பண்ட் விலகினார். அவருக்கு பதிலாக துருவ் ஜூரல் பங்கேற்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
கரூர் சம்பவம் தொடர்பாக நாளை சிபிஐ விசாரணை. டெல்லி செல்கிறார் தாவேக தலைவர் விஜய். திமுக வடக்கு மண்டல வாக்குச்சாவடி முகவர்கள் மாநாடு பிப்ரவரி 8ஆம் தேதி நடைபெறும் என தகவல். 10வது நாள் சமத்துவ நடைபயணத்தை தொடங்கினார் வைகோ. பொதுமக்கள் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு. ஆம்னி பேருந்துகளின் கட்டணம் 3 மடங்கு உயர்வு நடவடிக்கை எடுக்க பயணிகள் கோரிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.